நாங்க உங்க கூட இல்ல ப்ரோ. செல்வ பெருந்தகையை கலற்றிவிடும் காங்கிரஸ். மாணிக்கத்துக்கு வந்த திடீர் மவுஸ். இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வாயிலாக பார்க்கலாம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் விரைவில் தலைமை மாற்றம் நிகழலாம் என்ற தகவல் அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தி வருது. தற்போதைய தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகையின் பதவிக்காலம் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதத்துடன் நிறைவடைய உள்ள நிலையில இந்த மாதமே அவர் பதவி விலகுவார் என சொல்லப்படுது. இந்நிலையில மாணிக்கம் தாகூர் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவராவது கிட்டத்தட்ட உறுதி என்கிற சத்தியமூர்த்தி பவன் வட்டாரங்கள். கடந்த 2024 ஆண்டு பிப்ரவரி மாதத்துல தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக செல்வ பெருந்தகை பொறுப்பேற்றார். அவரது தலைமையில கட்சி செயல்பட்டு வந்திருக்கக்கூடிய நிலையில சமீபத்தில் நடைபெற்ற தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் கட்சி எதிர்பார்த்த அளவிலான வெற்றியை பெறல. திமுக கூட்டணியில இணைந்து போட்டியிட்ட காங்கிரஸ் வெறும் 5 தொகுதியில் மட்டும்தான் வெற்றி பெற்றது. மேலும் மாநில தலைவராக இருந்த செல்வ பெருந்தகை தனது சொந்த தொகுதியான ஸ்ரீபெரும்புத்தூர்லேயே தோல்வியடைந்தார். கட்சிக்குள்ள பல்வேறு கேள்விகளை எழுப்பியதாகவும் சொல்லப்படுகிறது. தமிழக காங்கிரஸ் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தொகுதி மக்களின் நலனுக்காகவும் அரசியல் பொறுப்புணர்வுகளின் அடிப்படையிலும் மாநில தலைவர் பதவியில் இருந்து விலக தயாராக இருப்பதாக செல்வ பெருந்தகை சொல்லியிருக்கார். இதையடுத்து தமிழ்நாடு காங்கிரஸ்ல அடுத்த தலைமை யாருக்கு என்பது குறித்து விவாதம் தீவிரமடைந்திருக்கு. தேர்தல் வேட்பாளர் தேர்வு மற்றும் தொகுதி ஒதுக்கீடு தொடர்பாக கட்சிக்குள்ள பல்வேறு அதிருப்திகள் நிலவி வருகிறது. சில நிர்வாகிகள் வேட்பாளர் தேர்வில் வெளிப்படைத்தன்மை இல்லை என்றும் குற்றம் சாட்டுகின்றனர். ஜோதிமணி, குறிப்பாக காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி வேட்பாளர் தேர்வு முறையை சுற்றி பல சர்ச்சைக்குரிய குற்றச்சாட்டை முன்வைத்து அப்போது பெரும் விவாதமும் மாறியது. இந்த சூழ்நிலையில மாநில அமைப்பை மறுசீரமைத்து கட்சிக்கு ஒரு புதிய உற்சாகத்தை வழங்க வேண்டிய அவசியம் இருப்பதாக காங்கிரஸ் மேலிடம் கருதுவதாக தகவல் வேற வந்துட்டு இருக்கு. மேலும் தேர்தல் காலத்துல கூட்டணி கட்சியான திமுகவுக்கு ஆதரவாகவே மாநில காங்கிரசும் செயல்பட்டது என்ற விமர்சனங்களும் தேசிய தலைமையின் கவனத்திற்கு சென்றுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. செல்வ பெருந்தகை இதற்கிடையில வரும் ஜூன் 18 செல்வ பெருந்தகையின் மகள் திருமணம் நடைபெற உள்ள நிலையில அதற்கு பிறகே தலைமை மாற்றம் குறித்த அதிகாரப்பூர்வ நடவடிக்கைகள் வேகம் எடுக்கலாம் எனவும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இருப்பினும் செல்வ பெருந்தகை தாமாகவே பதவி விலகுவாரா அல்லது தேசிய தலைமையே மாற்ற முடிவெடுக்குமா என்பது இன்னும் தெளிவாகவில்லை. மாணிக்கம் தாகூர் அடுத்த தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவருக்கான போட்டியில விருதுநகர் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர், கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி மற்றும் கட்சியோட முக்கிய நிர்வாகியான செல்வகுமார் ஆகியோரின் பெயர்கள் பரிசீலனையிலே இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. எனினும் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்திக்கு நெருக்கமானவராக கருதப்படும் மாணிக்கம் தாகூர் தற்போது முன்னிலை பெற்றிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கு. சத்தியமூர்த்தி பவன் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியை மீண்டும் வலுப்படுத்தக்கூடிய நோக்கில் ஒரு இளைஞருடைய தலைமையின் கீழ் மாற்றங்களையும் முன்னிறுத்தக்கூடிய வகையில் புதிய தலைவரை தேர்வு செய்ய தேசிய தலைமை விருப்பம் கொண்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இதனால் அடுத்த சில வாரங்களிலேயே தமிழ்நாடு காங்கிரஸில் முக்கிய அரசியல் மாற்றங்கள் நிகழவும் வாய்ப்பு இருக்கு. கட்சி வட்டாரங்களும் இப்படித்தான் சொல்லுகிறது. ஆனால் இதுவரை சத்தியமூர்த்தி பவன் தரப்புல எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகல. அதே நேரத்தில் அடுத்த தலைவர் யார் என்ற கேள்வியும் பதில விரைவில் கிடைக்கலாம் என்ற எதிர்பார்ப்பும் காங்கிரஸ் தொண்டர்கள் மத்தியில் நிலவி வருகிறது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். நன்றி, வணக்கம்.